மானாமதுரை அருகே கணவனை வெட்டி கொன்ற மனைவி மற்றும் உடந்தையாக இருந்ததாக இரு மகள்கள் மற்றும் மருமகன் என 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்த கருப்பசாமிக்கு பஞ்சவர்ணம் என்ற மனைவியும் இரு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். கருப்பசாமிக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் மூத்த மகளின் திருமணத்தையொட்டி மீண்டும் ஒரே வீட்டில் கருப்பசாமி இருந்து வந்தபோது சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் மனைவி கணவர் கருப்பசாமியை அருவாளால் வெட்டியுள்ளார். இதனை மகன் மற்றும் இரு மகள்களும் வெளியே சொல்லவில்லை. இதேவேளையில் வீட்டிற்கு வந்த உறவினர் மூலம் தகவல் போலீசுக்கு சென்றது. இதனையடுத்து தாய், மகன் மற்றும் 2 மகள்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் ரோப்கார் சேவை மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்று ஒருநாள் மட்டும் நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின் இழுவை ரயில், ரோப்கார் சேவை மூலமாக மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம். இதனிடையே ரோப்கார் சேவை மாதத்திற்கு ஒரு நாள் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படுவது வழக்கமாகும். அதேபோல் இன்று ஒரு நாள் ரோப்கார் சேவை மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஆலியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நீர்மட்டம் 118 அடியை எட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சோலையார், ஆலியார், பரம்பிக்குளம் ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் ஆலியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அதில் முழு கொள்ளளவான 120 அடியில் 118.60 அடியை எட்டியுள்ளது. இதேவேளையில் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4134 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி 11 மதகுகள் வழியாக வினாடிக்கு 5026 கன அடி உபரி நீர் ஆலியார் ஆற்றில் இருந்து திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்கின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 3 நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று நீக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். நாகையில் முறைகேடாக எடுக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட குடிநீர் இணைப்புகளை குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் அதிரடியாக துண்டித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலில் இருந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் மூலம் நாகப்பட்டினத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நிரப்பப்பட்டு நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி நிர்வாகங்கள் மூலம் குடியிருப்புகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட மெயின் குழாயில் இருந்து 100க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் தனியார் கல்லூரிக்கும் முறைகேடாக குடிநீர் இணைப்பு எடுக்கப்பட்டிருந்தது அதிகாரிகள் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அந்த இணைப்புகள் அனைத்தையும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் துண்டித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்ததாக விசிக நிர்வாகி உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பகுதியில் உள்ள விநாயகா பேஸ்டிங் என்ற அட்டை கம்பெனியில் சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி செய்வதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்ததில் பட்டாசு தயாரிப்பதற்காகவும் 80 கிலோ வெடிமருந்து பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் 6 பெட்டிகளில் ஃபேன்சி ரக பட்டாசு இருந்த நிலையில் அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட துணை செயலாளர் தலித் ராஜா உட்பட 5 பேரை கைது செய்து தலைமறைவாக உள்ள இருவரையும் தேடி வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்புற திருவிழாவை முன்னிட்டு 16 சக்கர சப்பர வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்
ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முதல் நாளில் 16 சக்கர சப்பரத்தில் ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னா சுவாமிகள் எழுந்தருளி அருள்பாலித்தனர். அப்போது திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் சப்பரத்தை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.